ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோம்மேட் ஃபாண்டன்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். அரை கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. அதே அரை கப் அளவுக்கு மில்க் மெய்டு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கம்பெனினாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த அமுலோடது எடுத்திருக்கேன். இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். தேவைப்படும் போது நம்ம இது கூட சேர்த்தணும். இப்போதைக்கு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது கூட அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர், நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு 2 எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நம்ம நல்லா கையிலேயே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அந்த சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது நம்மளுக்கு கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூனாக நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன், மேக்ஸிமம் சேர்த்த வேண்டாம், ரொம்ப ஜாஸ்தி சேர்த்த வேண்டாம். நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்திட்டு மறுபடியும் நான் கலந்து விட்டுக்கிறேன். இதுவே போதுமானதாக இருக்கும். மறுபடியும் நம்மளுக்கு பிசையும் போதே தெரியும், பிசு பிசுன்னு இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். பார்த்திங்களா, நம்மளுக்கு இப்போ டோ ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக எடுத்துட்டு நீங்கள் நல்லா ஷேப்லாம் எல்லா ஷேப்லேயும் வருதா அப்படின்னு நல்லா நீங்கள் கையிலேயே வச்சுட்டு சும்மா உருட்டி பாருங்கள். நல்லா வந்ததுன்னா நம்மளுக்கு போதும். கையில் ஒட்டாமல் நல்லா நீட்டாக வந்துச்சுன்னா போதும், ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது கொஞ்சம் பெரிய சைஸை இந்த மாதிரி கவரில் நல்லா சுற்றி வச்சிடலாம். நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ தேவைப்படுற கலர்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இன்னும் அந்த ஒயிட் கலர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்ன கலர் வேணுமோ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சமாக தேவைப்படுது, அதனால் ஒரு பாலை மட்டும் ஒரு பால் சைஸுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு பெரிய பால் சைஸுக்கு கவர் பண்ணி நல்லா இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டேன். இது ஒரு பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சாவே போதும். நீங்கள் செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டா போதும். இந்த மாதிரி ரேப் பண்ணுற கவர்லாம் இருக்கு இல்லைங்களா, ஃபுட்டெல்லாம் இந்த கவரில் தான் நான் சுற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக பிங்க் கலரை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ட்ராப் விட்டால் லைட்டாக பிங்க்காக வரும், கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டால் நல்லா ரெட் கலரில் வரும். நம்மளுக்கு என்னென்ன கலர் வேணுமோ இந்த ஃபுட் கலர்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். டாட்டா, பாய், see you, take care.